நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். விவசாயிகளிடமிருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயார் என பொருளாதார மறுசீரமைப்பு வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச தெரிவிப்பு. COVID-19 தொற்றுக்கு இலக்கான மேலும் 650 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். நத்தார் பண்டிகை காலத்தில் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயல்படுமாறு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை வேண்டுகோள். நுவரெலியா மாவட்டத்தை சுற்றுலா அபிவிருத்தி வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் நாளை ஆரம்பம். ஸ்பெயின் பிரதமர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளிடமிருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயார் என பொருளாதார மறுசீரமைப்பு வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இதன் ஊடாக விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நியாயம் கிடைக்கச் செய்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று அவர் கூறினார். வேலை திட்டத்துடன் கிராமத்துக்கு எனும் துணிப்பொருளில் அமைந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கண்டி மாவட்டத்துக்கான நடவடிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை பொல்கொள்ளையில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே பெசில் ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கிராமிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். COVID-19 தொற்றுக்கு இலக்கான 650 பேர் நேற்று இனங்காணப்பட்டுள்ளனர். இதில் 638 பேர் பாலியகொட கொத்தனியுடன் தொடர்பை பேணியவர்களாவர். ஏனைய 12 பேரும் சிறைச்சாலை கொத்தனிகளைச் சேர்ந்தவர்கள். இதற்கமைவாக மினுவாங்கொட, பாலியகொட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 31,720 அதிகரித்துள்ளது. நாட்டில் தொற்றுக்கு இலக்காகியிருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,387 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு இலக்காகியிருந்த 701 பேர் குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,353 ஆகும். நாட்டில் COVID-19 வைரஸை ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 2 மில்லியன் யூரோ நிதியை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நிதியை சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியிடம் நேற்று வழங்கியது. நத்தார் பண்டிகை காலத்தில் அரசாங்கம் விதித்திருக்கும் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயல்படுமாறு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். COVID-19 தொற்று நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் நத்தார் பண்டிகையை கொண்டாட வேண்டி ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். நுவரெலியா மாவட்டத்தின் சுற்றுலா அபிவிருத்தி வலயத்தில் சுற்றுலா நியமிக்க வேலை திட்டங்களை நாளை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைவாக நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது. கித்துல்கலவில் இருந்து நுவரெலியா வரையும், நுவரெலியாவிலிருந்து கண்டி பதுளை வரையும் விசேட சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. இந்த பிரதான வீதிகளின் இருமரங்கிலும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. பூங்கா, நடைபாதை, வர்த்தக கொட்டில்கள், சிற்றுண்டிச்சாலை உட்பட ஹோட்டல்களும் இங்கு அமைக்கப்படவிருக்கின்றன. அரசு தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை விரிவாக்க உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். இதன் ஒரு கட்டமாக கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் மாவட்ட வெளியீட்டு அலுவலகத்தை அமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். இவ்வாறான வெளியீட்டு பிரிவை எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்க உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சகல மாவட்டங்களிலும் ஊடக கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 95வது வருட பூர்த்தியை முன்னிட்டு சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இஸ்லாமிய சமய நிகழ்வு இன்று இடம்பெற உள்ளது. கொழும்பு கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளி வாசலில் பிற்பகல் 1:45 இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேசிய சபையில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படும். கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசாரத ஜகத் விக்ரம் சிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லீனிகே உட்பட அதிகாரிகளும் இதில் பங்கேற்க உள்ளனர். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள்.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சமூக வலுவூட்டல், சமூக நலம் புரிய ஆரம்ப தொழில் மற்றும் சேமநலன் அமைச்சு தொழில் பெற்றுத் தருவதாக போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றும் வகையில் இணையதளத்தினூடாக குறுஞ்செய்திகள் மூலமும் இவ்வாறான தகவல்கள் பரிமாறப்படுவதாக சுயதொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹப்புஹின் தெரிவித்திருக்கிறார். சமூக வலுவூட்டல், சமூக நலம் புரிய ஆரம்ப தொழில் மற்றும் சேமநலன் அமைச்சு என்ற பெயர் ஏற்கனவே இருந்த ராஜாங்க அமைச்சின் பெயராகும். இந்த பெயரை பயன்படுத்தி இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் இடம்பெறுவதாகவும் இவற்றுக்கு ஏமாற வேண்டாம் என்றும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு 2021 கல்வி ஆண்டுக்காக தொழில்நுட்ப கல்லூரிகளில் இடம்பெறும் NVQ3 மற்றும் 4 சான்றிதழ் பாடநெறிக்காகவும் NVQ5 மற்றும் 6 டிப்ளோமா பாடநெறிக்காகவும் தகுதியுடைய மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. www.dtet.gov.lk என்ற இணையதளத்தினூடாக இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் அனுப்ப முடியும். அந்த இணையதள முகவரியை மீண்டும் அறிய தருகிறோம். www.dtet.gov.lk என்பதாகும். இம்மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். ஸ்பெயின் பிரதமர் டெட்ரோ ஸ்டான்ஸ் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் மேக்ரோனை சந்தித்ததன் காரணமாக ஸ்பெயின் பிரதமர் தன்னை தனிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோவும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவருடன் தொடர்பை பேணிய ஒருவருக்கு COVID-19 தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்தே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜெர்மனியில் COVID-19 தடுப்பு மருந்து எதிர்வரும் 27ஆம் தேதியிலிருந்து பொதுமக்களுக்கு செலுத்தப்படவிருப்பதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஜெர்மன் அரசு தரப்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை COVID-19 தொற்றை விரைவாக இனங்காணும் பரிசோதனை உபகரணம் ஒன்றுக்கு அமெரிக்காவில் அனுமதி கிடைத்திருக்கிறது. இதற்கான ஒப்புதலை அமெரிக்க உணவு மற்றும் ஔடத கட்டுப்பாட்டு பிரிவு வழங்கியிருக்கிறது. இந்த பரிசோதனை உபகரணத்தின் மூலம் COVID-19க்கு எதிராக போராட்டத்தில் மகத்தான பங்களிப்பு கிடைக்கும் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறித்த உபகரணத்தின் மூலம் பெறப்படும் மாதிரியை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பாது அதன் பெறுபவற்றை தம்மால் அறிந்து கொள்ள முடியும். வைத்தியர்களின் ஆலோசனைகள் இன்றி இந்த பரிசோதனையை வீடுகளில் மேற்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை உலகச் செய்திகள். அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் தெப்பக்குளம் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடற்படையினரின் பங்களிப்பில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதற்காக 19 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவும் கடற்படை அதிகாரிகளும் பங்கேற்றனர். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இலங்கை நேரப்படி முற்பகல் 11:30 இந்த போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது T20 போட்டி 20ஆம் தேதியும் மூன்றாவது போட்டி 22ஆம் தேதியும் இடம்பெறும். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தகச் செய்தி. கைத்தறி மூலம் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு ஆடைகளை நத்தார் கால பகுதியில் அணியுமாறு ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். அலங்கார வேலைத்திட்டங்களிலும் பெத்திக் ஆடைகளை பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள். அனுசரணை இன்றே மாறிட ரியல் டைம் அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம் அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம் LOLC ரியல் டைம் பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து.
சோளப்பயிற்சியை சேதப்படுத்தும் படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு NGV எனும் பீடை நாசினி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி MWM வீரகோன் தெரிவித்திருக்கிறார். 1.5 வருடங்களாக மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கைகளின் பின்னர் இந்த கிருமி நாசினி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பெரும்போகத்தில் 1,00,000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட பரப்பில் சோளப்பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முனராகலை, அம்பாறை, அனுராதபுரம், அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் சோளச்செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. படைப்புழு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் காப்புறுதியாளர்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளது. சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். அது பொருளாதார செய்தி. இறுதியாக காலைநிலை அறிக்கை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை படிப்படியாக உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளிடம் இருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயார் என பொருளாதார மறுசீரமைப்பு, வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசுல் ராஜபக்ச தெரிவிப்பு. COVID-19 தொற்றுக்கு இலக்கான மேலும் 650 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். நத்தார் பண்டிகை காலத்தில் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயல்படுமாறு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள். நுவரெலியா மாவட்டத்தை சுற்றுலா அபிவிருத்தி வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் நாளை ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.